இதே மாவுக்கு நம்ம குழி பணியாரம் பண்ணலாம். இது வச்சு நம்ம குண்டு குண்டாக ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம்னா. என்னம்மா பண்ண போகிறேன் இன்னைக்கு? ஈவினிங் வந்து ஹோல்ஸ் வச்சு இட்லி செய்யலான்னு இருக்கிறேன். எப்பவுமே கஞ்சே கலரி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஹோல்ஸில் வச்சு இட்லி செய்யலான்னு இருக்கிறேன். முதல் ஹோல்ஸ் எடுத்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் வதக்கணும்? இந்த கொஞ்சம் கை சூடு பொறுக்க வரைக்கும் தான் போதும். போதும். ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு. இதை எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ரவை இருந்தால் போதும். இதை எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு கிண்ண ஹோல்ஸ் போட்டேன். இது 3/4 கிண்ணம் வந்து ரவை போடுறேன். ரவை வந்து இது வறுத்த ரவை. அப்படி வறுக்காம ரவை இருந்தால் வறுத்து இல்லை போட்டுக்கணும்னா 1 கப்புக்கு 3/4 கப்பு. 3/4 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு தயிர் இதில் போட்டுக்கலாம்னா கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கணும், கலந்துக்கணும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின பிறகு அதுக்கப்புறம் நம்ம காய்கறிலாம் போடலாம். இதில் நீங்கள் தட்டு கொடுக்கலாம். இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றிச்சுக்கிறேன். இட்லி பாத்திரம் காயிட்டோம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இந்த கேரட்லாம் இதில் போடலாம். 10 நிமிஷம் ஊறிச்சுப்பேன். சரிதா? இது கூட வந்து நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பீன்ஸு, நமக்கு என்ன காய் வேணுமோ அந்த காய் போட்டுக்கலாம். வந்து கொஞ்சோண்டு சோட்டமா போட்டுக்கலாம். இதே மாவுக்கு நம்ம குழி பணியாரம் பண்ணலாம். இது வச்சு நம்ம குண்டு குண்டாக ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம்னா. இட்லி பாத்து தண்ணி நல்லா கொதிக்குது. இட்லி ஊற்றி வச்சுக்கலாமா? இல்லை கொஞ்சம் எண்ணெய் போட்டு தடவிக்கலாம் இட்லிக்கு. இட்லி பாத்தில் கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு இந்த தட்டி வச்சு விட்டுலாம். அடுத்து இன்னொரு தட்டுக்கும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழிக்கு வச்ச உடனே மூடிடலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து பார்க்கலாம். இட்லி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தொட்டு பார்த்தோம்னா ஒட்டில் பண்ண. இப்போ இந்த மாவில் தோசை ஊற்றி காட்டுறேன்னு சொன்னேன்ல. முதல் சொன்னேன் இந்த மாவில் தோசை ஊற்றலாம், குழி பணியாரம் பண்ணலான்னு சொன்னேனே. சொன்னேன். ஹோல்ஸ் வந்து இந்த கஞ்சி உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி செய்யுது. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடலாம். நமக்கு உடம்புக்கு நல்லதான். 1.5 கரண்டி ஊற்றிக்கிறேன். சும்மா ரொம்ப மெலிசாக வேண்டாம், கொஞ்சம் திட்டமாக பார்த்து ஊற்றிக்கங்க. இட்லி எடுக்கலாமா? இந்த ஆறிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தண்ணி இப்படி போட்டு டைட்டாக வச்சாலே போதும், வந்துடும். எல்லாமே நல்லா தோசை எல்லாமே சூப்பராக இருக்கும். தோசை மெத்துன்னு பார்த்தீங்களா? தெரிதா? அரிசி இதோடு நமக்கு இது நல்லது. நமக்கு செஞ்சு
இந்த ஓல்ஸ் இட்லிக்கு கார சட்னி, பூண்டு சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். வணக்கம்.